குடமிளகா, பஜ்ஜி மிளகா, மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான மசாலா செய்ய போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குடமிளகா, பஜ்ஜி மிளகா, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரை வச்சு ஒரு அருமையான மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீல் மேக்கரை முதலே நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா 2-3 தண்ணியில் கழுவிட்டு இறுக்கி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு எண்ணெய் விட்டுருக்கேங்க. அது நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம், பச்சை மிளகாயும் நல்லா போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு போட்டதை இதில் நான் காமிக்கலைங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை வாடை போன பின்னாடி தான் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேங்க. போட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, மீல் மேக்கரை நல்லா கழுவிட்டு புழிஞ்சு தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் மட்டும் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா, குடமிளகாலாம் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சுங்க. மீல் மேக்கரும் குடமிளகாயும் நல்லா ஓரளவு நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ குடமிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்ல விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். சுத்தமாக ஒரு விதை இல்லாமல் கூட எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே போடலங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இது மட்டும் போட்டேன், கரம் மசாலா தூள் போட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா சிம்பிளே வச்சு கிண்டி விட்டோம்னா அருமையான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. மேலாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கணும்னா அருமையான குடமிளகா, பஜ்ஜி மிளகா, மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும்.